பிக் பாஸ் சீசன் 8 தொகுப்பாளர் இந்த ஹீரோவா? இவருமே முத்தத்துக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா இது தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ யார் அவர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர ரியாலிட்டி ஷோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி பயங்கர பட்டைய கிளப்பும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாயிருச்சு அப்படின்னாலே போட்டி சேனல்கள் எல்லாமே தடுமாறுற ஒரு நிலைமை தான் ஆகிடும். ஸோ கடந்த 7 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்த கமல் சார் இப்போது அதிலிருந்து வந்துட்டு ஓய்வு பெற்றுட்டாரு. ரீசெண்டாக அவர் இதை அதிகாரப்பூர்வமாகவும் ஷேர் பண்ணார். அதை தொடர்ந்து அந்த இடத்த நிரப்ப போவது யார் அப்படிங்கிற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. இதில் நெட்டிசன்கள் ஆளாளுக்கு ஒரு பேரை சொல்லி வைரல் பண்ணிட்டு வராங்க. அதில் சூர்யா, பிரகாஷ் ராஜ், சிம்பு, சரத்குமார் இந்த மாதிரி இவங்களுடைய பெயர்கள் எல்லாமே சுற்றி சுற்றி வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கான ஒப்பந்தமும் பார்த்தீங்கன்னா இப்போ கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஸோ அந்த வகையில் மக்கள் நாயகன், யதார்த்த நாயகன் அப்படிங்கிற மாதிரியா மக்கள் கொண்டாடுற விஜய் சேதுபதி தான் பிக் பாஸ் சீசன் 8 தொகுப்பாளராம். இது ஒரு பக்கம் எதிர்பார்த்தது தான் அப்படின்னாலுமே ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பயங்கர இன்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் டிவி பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட இருக்கிறாங்களாம். மேலும் ப்ரோமோ ஷூட் நடந்துட்டு வர நிலையில் இனி விஜய் டிவியினுடைய டிஆர்பி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அந்த வகையில் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இந்த பிக் பாஸ் சீசன் 8 கோலாகலமாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான போட்டியாளர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு வராங்க. ஸோ அதன்படி குக்கு வித் கோமாளி ஷோ மூலியமாக பிரபலமான ஷாலின் ஜோயா பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்க போகிறாங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோடவே. அண்ட் இன்னும் ஒரு சில பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதை படு ரகசியமாக வச்சிருக்கிற விஜய் டிவி சோஷியல் மீடியா மூலியமாக சர்ச்சைக்கு ஆளான பிரபலங்கள் கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் ஆண்டவரை போலவே முத்தத்துக்கு பெயர் போன விஜய் சேதுபதியும் இந்த நிகழ்ச்சியை நிச்சயம் சுவாரஸ்யமாக மாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனிவே நீங்கள் பிக் பாஸ் ரசிகர்கள் அப்படின்னா இந்த சீசன் 8க்காக எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? அண்ட் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் வந்து இந்த ஷோவை தொகுத்து வழங்கியிருப்பார். ஸோ அவர் தொகுத்து வழங்காத இந்த சீசன் 8 வந்துட்டு ரசிகர்களை கவருமா? பிகாஸ் கமல் சாருடைய அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸை பார்க்குறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இனி கமல் சாருக்கும் பிக் பாஸ் ஷோக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இனி அதே அளவு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 8ஐயும் வந்துட்டு பார்ப்பாங்களா? இல்லை பிக் பாஸ் ஷோக்கான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 2 சீசன்களுக்கு அப்புறமா அறவே குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் விஜய் சேதுபதி இதை சுவாரஸ்யமாக மாற்றுவாரா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.